பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாக இருந்தோம், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா இந்த உலகத்தில் நமக்காக மனுஷனாக வந்தார். மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் அவர் அவதரித்து, பைபிள் சொல்லுது, அவர் குமாரனாக இருந்தும் கூட அவர் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக வந்தார். இந்த உலகத்தில் தேவகுமாரனாக அவர் வல்லமையான காரியங்கள் செய்வதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த தேவகுமாரன் அவர் குமாரனாக இருந்தும், அவர் தேவகுமாரன், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு, அவருக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு, அவருக்கு எல்லா மகத்துவமும் இருந்துச்சு, அவருக்கு எல்லா மகிமையும் இருந்துச்சு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக வாழ்ந்தார். தேவனுடைய குமாரனுக்கு உரிய மகிமையை அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். பேய் துரத்தினார், வியாதி சுகமாக்கினார், முடவரை நடக்க வச்சார், குஷ்டரோகிகளை கூட சுகமாக்கினார், ஏன் செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். இவ்வளோ காரியங்கள் செஞ்சிருந்தும் கூட அவர் தேவகுமாரனா இருந்தோம். அவருக்கு பாடுகளா? அவருக்கு வேதனையா? அவருக்கு துக்கமா என்றால் ஆம், அவருக்கு பாடுகள், அவருக்கு வேதனை, அவருக்கு துக்கம், அவருக்கு நெருக்கம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவகுமாரனே அவ்வளவு பாடுகளை பட்டிருப்பாரானால், தேவகுமாரனே அவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்திருப்பாரானால், நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. பாடுகளே இல்லை, பாடுகளே வேண்டாம், பாடுகளே வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. உலகத்தில் பாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை, அப்படி தான் சொல்லுவேன் நான். எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய வேதனையெல்லாம் சிலுவையில் சுமந்தார். ஆனால் பட்ட பாடுகளால் அவர் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டார். சில நேரங்களில் கீழ்ப்பிடிதல் கற்றுக்கொள்கிறதற்கு நாம் சில பாதைகளில் நடத்தப்படுகிறோம். சில கடினமான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிறது. சில நெருக்கடியான நேரங்கள், வெளியிலே சொல்ல முடியாத கஷ்டங்கள், மனபாரங்கள், மனச்சுமைகள், நிறைய உடைந்த சூழல்கள், மனம் நொறுங்கின சமயங்கள், இவையெல்லாம் வரும்போது அந்த பட்ட பாடுகளாலே ஒருவர் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டாரே, அதுபோல நாமும் கூட இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் வாழ வேண்டும் என்று நாமும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசிகளாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து இதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் கற்பாறையின் மேலே கட்டப்பட்டவன். பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க யாரோ அவங்க தான் என்னுடைய தாய், சகோதரர், சகோதரி, சகோதரர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கீழ்ப்படிவோமா? கடினமான அந்த கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாக இருப்போமா? கீழ்ப்படிந்து எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிற மனிதர்களாக நிற்போமா? கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தம் செய்கிற உண்மையான விசுவாச மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமானால், கீழ்ப்படிதல் மூலமாய் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே விசுவாசிகளே, கீழ்ப்படியுங்கள்.
எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், எப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றுக்காகவும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ்ப்படியாமல் இருந்து விடாதீர்கள். தயவாய் ஆண்டவர் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் ஒருவேளை உங்களை ரொம்ப நெருக்கடியான பாதையில் நடத்தி கொண்டிருந்தால் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாதையில் என்னை நடத்துறீங்க, ஸ்தோத்திரம், நான் ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு, என்னை கற்றுக் கொடுங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அவர் என்ன கற்றுக்கொண்டார்னா பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார், அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். ஆகவே கடினமான பாதைகள் மூலமாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இந்த நேரத்துக்காய், வேலைக்காய், சமயத்துக்காய் உடைய பரிசுத்த கரங்கள் எங்களை கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். கீழ்ப்படிதல் மூலமாய் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் எங்கள் கீழ்ப்படிதலினாலே நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டு சாட்சியாய் நிற்க, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தருமாறு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமேன்.